இந்த மாயையில் சிக்குண்டு கிடக்கிற நம்மை அந்த சுழியிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே திரு அவதாரம் செய்தவர் எம்பிரான் சுந்தரர். அவர் திருவடிகளை ஒரு தடவை நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை என்கிற சுழல்ல இருந்து ரொம்ப எளிமையாக மீண்டு விடலாம்னு சொல்லுகிறார். அதனால இந்த வாழ்க்கையாகிய துன்பத்திலிருந்து மீள்வதற்கு மீளா அடிமையாக தரக்கூடியது எம்பிரான் சுந்தரருடைய பொற்பாதம். அந்த பொற்பாதத்தை யார் தினந்தோறும் தியானம் செய்து உள்நின்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் என்பது எட்டி கூட பார்க்காது. இது சத்தியமான உண்மை. சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு சீரிய மெய்மை மொழியாகிய வாக்கு. அவரே சொல்லுகிறார், என்னுடைய வாக்கு செம்மை வான் நின்று இறைவன் கூடிய வான் நிழல் என்று சொல்லுகிறார். அசரி இறைவன் சொல்ல சொல்ல நான் எழுதுகிறேன்னு சொல்லுகிறார். நாம் வேறு எதற்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். திருமுறையால் பெற முடியாதது வேற எந்த முறையாலும் யாராலும் தர முடியாது. அது எவ்வளவு பெரிய மாந்திரீகம், மந்திரம், கண்கட்டி வித்தை எதுவாக இருந்தாலும் சரி, திருமுறை ஓதினால் கைமேல் பலன் பெற முடியும் என்கிற அற்புதத்தை கண்டவர்கள் பல அடியவர்கள். அந்த வழிமுறையோடு அந்த வழிமுறையை பின்பற்றி இன்னைக்கு எங்க போனாலும் எல்லாரும் முதல்ல துன்பம்னு நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்க சொல்ல வேண்டியது முதல் வேலை பரிகாரம் செய் என்று சொல்லுவார்கள். பரிகாரம். ஆனால் நான் சொல்லுகிற ஒரே பரிகாரம் எது தெரியுமா? சிவபூசையை செய்யுங்கள். சிவபூசையை செய்ய முடியாத அன்பர்கள் திருமுறை விண்ணப்பத்தை இடைவிடாது செய்யுங்கள். எல்லா வினைகளும் எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும், இடர்பாடுகள் ஒடுங்கிவிடும், உங்கள் வாழ்வு உயர்ந்துவிடும்.